கேசரி செஞ்சால் கல்யாண வீட்டில் செய்கிற அந்த அல்வா போல் கேசரி செய்யணும். அப்படி பாத்திரத்தில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படி வலுக்கிட்டு வந்து உழுவணும். இந்த கேசரி செய்ய ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்கிறேன். இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா நீங்கள் சின்னதாக கிண்ணம் டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அளந்து தான் சேர்க்கணும். இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க இது போல் வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கேசரி கலரும் சேர்த்துட்டு சர்க்கரையில் அடைச்சி வச்ச ஏலக்காய் தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1/4 கப்பு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெய் ததும்ப சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி அல்வா போல் இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ